பெரியாருக்காக போராட முன்வரவில்லை. பெரியார் மட்டும்தான் தியாகம் செய்தாரா, அவர் இல்லையா, இவர் இல்லையா என்றெல்லாம் கேள்வி எழுப்புகிறார். அப்படி பார்த்தால் அண்ணன் பிரபாகரனோடு எத்தனையோ போராளிகள் உயிரிழந்திருக்கிறார்கள், ஈகம் செய்திருக்கிறார்கள். ஆனால் நாம் ஏன் பிரபாகரன் அவர்களை மட்டும் உயர்த்தி பிடிக்கிறோம்? அதுதான் அரசியல். பிரபாகரன் என்கிற அந்த மாமனிதரை, மேலகு அண்ணன் பிரபாகரன் அவர்களை சொன்னால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான போராளிகளையும் குறிக்கும். அவ்வளவுதான். பெரியாரை சொன்னால் அதற்குள்ளே எல்லா போராளிகளும் அடக்கம். மொழிக்காக போராடியவர்கள், இன உரிமைகளுக்காக போராடியவர்கள், இந்தியை எதிர்த்து ஈகம் செய்தவர்கள், ஆரியத்தை பார்ப்பனியத்தை எதிர்த்து களவாடியவர்கள், இலக்கிய தளங்களில் பணியாற்றியவர்கள், அத்தனை பேரையும் குறிக்கும். வீம்புக்கு வரட்டுவாதம் செய்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், பெரியார் என்ற அடையாளம் தான் உத்தரப்பிரதேசத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, பீகாரிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அகில இந்திய அளவிலும் உலக அளவிலும் இன்றைக்கு சுயமரியாதை குறித்த விவாதம் இன்றைக்கு உயர்த்தி பிடிக்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் தாவோஸ் என்கிற இடத்தில் நடைபெறுகிற ஒரு பொருளாதார மாநாட்டில் பேசிய கனடிய பிரதமர் சுயமரியாதை தான் மனிதனுக்கு முதன்மையானது என்று பேசியிருக்கிறார் என்றால் அங்கே பெரியார் எதிரொலிக்கிறார். அரசியல் களத்தில் சுயமரியாதையை ஒரு பேசுபடும் பொருளாக்கியவர், ஒரு விவாதத்திற்குரிய கோட்பாடாக மாற்றியவர், செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்கிற இந்த சொற்றொடரை அரசியல் அரங்கில் புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர், அறிமுகப்படுத்தியவர் தந்தை பெரியார்.